திரு நாலூருடைய கருத்துக்களும் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் மீது சொல்கிற அதே குற்றச்சாட்டு தான் இங்கே இருக்கா, இல்லை இது மிகையாக இருக்காங்கிறது ஒன்று. கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் அரசு இந்த இடத்துல என்ன மாதிரி செயல்படுது? டெல்லிக்கு போயிருக்காங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் பாஜக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதான ஒரு கூட்டு சதிங்கிறாங்க. சுமதி என்ன பார்வையை முன் வைக்கிறாங்கன்னா, திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறாங்க, இங்கே எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு நல்லா விட்டு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்வை? இதில் முதல் நன்றி பாமக தலைவரும் எம்பியுமான அன்புமணிக்கு சொல்லிக்கிறேன். அவர் இந்த பிரச்சனையை நீர்வளத்துறை இணையமைச்சர்கிட்ட கேட்டு தான் இந்த விஷயங்கள் இப்போ வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த மேகதாட்டுக்காக பரப்புரையது நடைபயணம், அவருக்கு நன்றி. அப்புறம் இரண்டாவது நன்றி தமிழ் ஜனம் சேனலுக்கு நன்றி. இப்போ தொடர்ந்து இதுவே ஒரு 5-6வது முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேகதாட்டு பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அப்பப்போ இதை பற்றின விஷயங்களை, புது புது விஷயங்களை, பழைய வரலாறுகள், பல்வேறு கோணங்கள் இதோடு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. நன்றி, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது. இதில் என்னென்னா, அந்த தீர்ப்பில் பழைய ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, 1892 ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் அதுக்கப்புறம் அணை கட்டுறாங்க, இங்கே மேட்டூர் அணை கட்டுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 1924 அந்த டயத்திலே என்ன ஒப்பந்தத்தில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய அனுமதியோடு இருக்கணுங்கிறது இருக்குது. இது அடுத்தடுத்த தீர்ப்புகள்லையும் இருக்குது. இது இல்லைன்னு சொல்கிறாருல்ல யார், மத்திய இணையமைச்சர் ஜல் சக்தியா, நீர்வளத்துறை அப்படி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது தவறு. இப்போ அது எடுத்த இப்போ காட்டினார் அந்த டாக்குமெண்ட்டை இது நானும் அதான் குறித்து வச்சேன். ஏன்னா அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பழைய ஒப்பந்தத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு 47. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் இறையாண்மையை பாதிக்கிறது இல்லை, ஒரு பொது நோக்கத்துக்கானது. அதனால் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஆக தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இதை கேட்காமல் அணை கட்டக்கூடாது என்பது தான் தீர்ப்பில் இருக்குது. இது ஒருவேளை இவருக்கு ஏன் தெரியல அப்படின்னு தெரியல. ஒருவேளை சர்வதேச சட்டங்களும் அப்படிதான் இருக்கு. ஆமாம், ஒருவேளை ஒரு பாமக தலைவர் அன்புமணி மேலே தவறு இருக்கலாமான்னு தோணும். அவர் ஏதோ ஜெர்மானிய மொழியில் கேட்டு அது புரியாமல் அவர் பிரெஞ்சு மொழியில் பதில் சொல்லிட்டாரா ஜல் சக்தி சார்னு தெரியல, அது இருக்கலாம், அது தெரியல. ஆனால் யதார்த்தமான உண்மை என்னன்னா, இதில் ரெண்டு கட்சியுமே விளையாடுது, பாஜகவும் காங்கிரஸும். அதுதான் யதார்த்தமான உண்மை. 2028 தேர்தல் வருது. அப்போ இந்த மேகதாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு உணர்ச்சிகரமான விஷயமா தூண்டி பொதுவாக ரொம்ப முடிய ஆரம்பிக்கிறாங்களா? அப்படி உங்க அரசியல் அந்த பார்வையில் பார்த்தாலும் ஒரு லாஜிக்கலா இல்லை. அப்போ நீங்கள் அவங்கள பாராட்டணும். 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இல்லை, 1 வருஷமும் 10 மாதமும் இருக்குன்னா 2028 மேலே வருது. அப்போ இவ்வளவு அட்வான்ஸாக அவங்க வராங்களேன்னு சொல்லி இந்த டயத்தில் நீங்கள் பாராட்டணும் ரெண்டு கட்சியும். அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் அதை பார்க்குறேன். பொதுவாகவே இந்த காவிரிங்கிறத ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையாக, ஒரு மக்கள் பிரச்சனையாக பார்க்காம ஒரு உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய பிரச்சனையாக கேரளாவில் பார்க்குறது இந்த கட்சிகளுடைய ஒரு வழக்கம். கர்நாடகாவில் ஒரு வழக்கமாகவே இருக்குது. கேரளாவும் வச்சுக்கலாம், அங்கே முல்லை பெரியாறு, இங்கே காவிரி. இப்போ இவங்க அந்த நோக்கத்தில் தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் அதை ஒட்டி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அந்த அரசியல் தான் போகுது. இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி அரசு, அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு. அப்போ இவங்க ஒரு நட்பு ரீதியாக கூட பேசலாமே, அது இல்லை ஒன்று. இன்னொன்று, அரசு ரீதியாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு முக்கிய பங்கு இருக்குது, அவங்க தான் நாட்டை ஆள்றாங்க. அப்போ அவங்களும் சரி காங்கிரஸும் சரி இதை ஒரு விஷயமாக எடுத்துக்க, அரசியலை தாண்டி இதை விஷயமாக எடுத்துக்க தயாராக இல்லை. இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார், என்ன சார் பெங்களூரில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம்னு சொல்கிறாங்களே, அவங்க அங்கே இருக்காங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னாரு. இது எப்படின்னா, நம்ம அந்த பீச்சில் பார்க்குறோம்ல, ஒரு ராஜா உருவம் அந்த கிரீடெல்லாம் இருக்கும், முகம் மட்டும் கேப்பு காலியாக இருக்கும். அங்கே அவங்கவுங்க முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ராஜா மாதிரி. அந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் கொண்டு போய் நீங்கள் காங்கிரஸு, பாஜக, விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக எதை வேணாலும் அங்கே பொருத்தலாம். இவங்க யாருக்குமே அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வருத்தமான ஒரு உண்மை. இதில் நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, இதில் விதிவிலக்காக நான் பார்ப்பது அன்புமணியை. என்ன காரணம்னா, அன்புமணியோட இந்த கேள்வி இருக்குல்ல, அதுவுமே இந்த நேரத்தில் அது கேள்வியே சரியா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பில் அதை தெளிவுபடுத்திட்டாங்க.
அந்த கேள்வியே இன்னும் சரியாக கேட்டுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இல்லை, கேள்வி அது சரியா? அது இன்னும் தெளிவுபடுத்தணும். ஒன்று இதில் நான் அவரை பாராட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விஷயத்தில் இப்போ திடீர்னு தாவேக கூட கூட்டணினாங்க. ஆனால் அவர் ஓப்பனாக வந்து இவர் இந்த மேகதாட்டு விஷயத்தை வச்சே சொல்கிறேன். எப்படின்னா, இவர் வந்து முதலமைச்சர் தவறாக வழிநடத்தப்படுகிறார் அப்படின்னார் ஒன்று. அப்புறம் இந்த குறிப்பிட்ட இப்போ இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம், அதாவது இவருடைய பதில், இணையமைச்சருடைய பதில் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, மத்திய அரசு ஆதரவுடன் சதிவலை. இவர் இருக்கிறது பாஜக கூட்டணி தான், பாஜக காங்கிரஸ் ரெண்டும் ஒன்று தான், சேர்ந்து பண்ணுது அப்படின்னு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு சராசரி மனிதனுடைய உணர்வாக, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய குரலாக இது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் இது சொல்கிறேன். சரி, இதனுடைய வரலாறு அது இதெல்லாம் நம்ம நிறையா பேசிட்டோம். இது நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 தடவை சொன்ன விஷயந்தான். 2 தடவை சொன்ன விஷயம் என்னென்னா, 1924 ஒப்பந்தத்துக்கு அப்புறம் முறைகேடாக அவங்க கட்டினாங்களே, ஹேமாவதி, கபினி, சாரங்கி, இந்த சுவர்ணவதி, இந்த அணைகளை வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கும் தொடரணும், போராட்டம் நடத்தணும். நமக்கு வந்து தோணும் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. எங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லுது, சட்டம் சொல்லுது, ஆணையங்கள் சொல்லுது, அப்புறம் வாரியங்கள் சொல்லுது, எல்லாம் சொல்லுதுன்னு கேட்குறீங்க. காவிரியில் விஷயம் நடக்கலை. அந்த தப்பு பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது. அதே மாதிரி தான் முல்லை பெரியாறு அணையில். அப்போ நம்ம நியாயத்துக்காக இந்த குரல் கொடுத்தால் என்ன, இது ஒரு விஷயம். இதுக்கு ஏற்கனவே உதாரணமும் இருக்குது. அதாவது கட்டி முடிக்கப்பட்ட அணை பயன்படுத்தப்படாமல் இருப்பது. இத்தாலியில் வந்து வஜோன்ட்டுன்னு ஒரு அணை, ஆனால் அதெல்லாம் காரணம் வேறு, இந்த மாதிரி கீழ்ப்பாசனங்கிறதுல வேறு. அதே பேர் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்வான்னு ஒரு அணை, அப்புறம் கிளைன்ஸ்னு ஒரு அணை, இந்த 3மே கட்டி முடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ அதுக்கான முன்னுதாரணமாக இருக்குது. உடனே அடுத்த கேள்வி வரும், அங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வாழ்கிறாங்க, அவங்கள வந்து அடிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் இந்தியாவிலே இருக்குது. கோவா மாநிலத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறார். அப்போ கோவா மாநிலத்தில் அந்த கொங்கணி மொழியை ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி ஒரு கலவரம் வெடிக்குது. அப்போ கன்னடர்கள் தாக்கப்படுறாங்க. அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர். அப்போ ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து பேசி மத்திய அரசு படை சிஆர்பிஎஃப் அங்கே வந்து இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்தவருக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அப்போ அதுக்கு உதாரணங்க இருக்குது. அப்போ இது செய்ய வேண்டியது மத்திய அரசு. அங்கே மாநிலத்தில் காங்கிரஸ் இருக்குன்னா அதுக்கும் பொறுப்பு இருக்குது. கர்நாடகாவில் இங்கே கூட்டணி அரசில் காங்கிரஸ் இருக்குன்னா அதுக்கும் பொறுப்பு இருக்குது. இதை விட இது எல்லாத்தையும் சரி பண்ணி செய்ய வேண்டிய பொறுப்பு பாஜக அரசு. சில இந்த இடத்துல என்னன்னா, இங்கே இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸை சார்ந்தவர், ஒரு செங்கல்ல கூட வைக்க விடமாட்டோங்கிறார். சிடிஆர் நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர், அங்கே ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறார். ஆனால் அங்கே மேற்கேத்தாட்டுக்கே போயிட்டு வந்த பிஆர் பாண்டியன் இருக்கிறார். பூர்வாங்க பணிகள்லாம் தொடங்கிட்டாங்கன்னு அவருடைய காணொலியெல்லாம் வெளியிட்டார். அங்கே போயிட்டு படிகள்லாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த இடத்துல தாவேக அரசில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களா, இல்லை இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காங்க? அதாவது இந்த உதாரணம் சொல்ல வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா, ஒரு சொல்லிகிட்டே இருக்கான், நான் பலாத்காரப்படுத்திடுவேன் அப்படின்ட்டு. இது என்ன, அவன் சொல்லிட்டு தாங்க இருக்கான், செய்ய மாட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? ஒரு நல்ல மனதுடையவன், ஒரு மனநிலை கோளாறு இல்லாதவன் சொல்லுவானா? இல்லை கையை பிடித்தாங்க எழுதான் பலாத்காரம் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க, அவன் ரொம்ப நல்லவன் சொல்லுவானா? அப்போ இதுவே வந்து எவ்வளோ ஒரு இழிவான ஒரு விஷயம். நமக்கான உரிமையை தட்டி பறிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, அங்கே அந்த மேகதாட்டு வந்துருச்சுன்னா அங்கே எத்தனை சதவீதம் தண்ணி அங்கே தேக்கி வைப்பாங்கங்கிற கணக்கு இல்லை, அது இல்லை. எல்லா கணக்கும் உங்களுக்கும் தெரியும். அது உச்சநீதிமன்றம் பலவித ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தெளிவாக சொல்லிடுச்சு. இனிமேல் வந்து டாக்குமெண்ட்டுக்கு வேலை இல்லை, அங்கே கட்டக்கூடாது. அதுதான் இது. இன்னும் கட்ட பஞ்சாயத்தை நம்ம சொல்லலை. சரி, அந்த இடத்துல சட்டப்பேரவை கூட்டினாங்க. சட்டப்பேரவையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இன்றைக்கு பிரதமருக்கு ஒரு கடிதம், ஏற்கனவே பிரதமரை பார்த்து நேர்லையும் கடிதத்தை கொடுத்துருக்காரு, இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? இல்லை, அதை வந்து தளபதி தான் சொல்லணும், விஜய். ஏன்னா அவர் தான் சொன்னார், என்ன கடிதம் எழுதுறது தான் வேலையா அப்படின்னு. ஒரு முதலமைச்சருக்கான வேலை கடிதம் எழுதுறதை தாண்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் விஜய் தான். அப்போ அந்த விஷயத்தை இப்போ அவர் பண்ணணும். இந்த சினிமாலாம் வர்ற மாதிரி ஒரு பறந்து போய் ஏதாச்சும் காரியம் சாதிப்பாரா, செய்வார்? சரி, சோமு, சட்ட ரீதியாக அணுகணும் அப்படின்னு ஒரு பார்வை, இல்லை பேசியும் தீர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பேசுறதுங்கிறதே வந்து சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கரெக்டாக அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டு. இல்லை நீங்கள் சொல்லல, உங்கள் பார்வையை சொல்ல, அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது சட்ட ரீதியாகவும் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சட்டத்தை மீறின ஒரு செயலாக தான் இருக்குது. இப்போ இன்னும் சொல்லப்போனால், இவங்க உமாபாரதி வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் சிவசமுத்திரம் அணை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி கர்நாடகா பண்ணப்போ அதை திருப்பி அமைச்சாங்க. என்னன்னா,
இது வந்து காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கு, இது வந்து புதிய அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல் இவர் கஜேந்திர ஷெகாவத் அங்கே நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தப்ப இங்கே துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் போகிற சமயத்தில் அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியோடைய அனுமதி இல்லாமல் அங்கே எந்த ஒரு கட்டுமானமும் நடக்காது அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிஜேபி தான். அப்போ அவங்க தெரிஞ்சுதான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற வந்து இணையமைச்சர் இவர் தெரிஞ்சுதான் தவறாக சொல்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு தோணுது. இதை வந்து வெறும் ஒரு சட்ட ரீதியான விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வந்து நம்மளும் வந்து ஒரு சட்டத்தை தாண்டின ஒரு விஷயமா, சட்டத்தை மீறணும் இல்லை, சட்டத்தை தாண்டின சில விஷயங்களை செய்யணும். ஏன்னா இங்கே மேட்டூர்லேயோ இல்லை வந்து கல்பாக்கத்துலேயோ இல்லை கூடங்குளத்துலேயோ இருக்கிற வந்து ஒரு மின்சாரம் அப்படிங்கிறத மற்ற மாநிலத்துக்கு தர முடியாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கூடங்குளம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, இது நெய்வேலி எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, எல்லாம் இது இருக்குது. ஆனால் காவிரி மட்டும் கர்நாடகத்தில் இருக்குது, இப்போ முல்லை பெரியார் வந்து கேரளாவில் இருக்குன்னு. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்து இங்கே எல்லாரும் ஒத்துமையாக வரணும். இதுக்கு வெறும் அரசியல் கட்சி மனமாச்சரியமா அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி வந்து எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க, காங்கிரஸும் பிஜேபியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வரணும். இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், 17ஆவது நூற்றாண்டில் இதே மாதிரி தான் சிக்கதேவராஜன் ஒரு மைசூர் மன்னர் காவிரி குறுக்க அணை கட்ட ஆரம்பித்தான். அப்போ இங்கேருந்து மதுரை ராணி மங்கம்மாளும் தஞ்சாவூர் ராஜா இந்த மராட்டிய ராஜா சாகோஜி இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு படையெடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த அணை வந்து போயிடுச்சு. இதில் முக்கியமானது என்னன்னா, இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிற ஆட்கள் ஒரு பொது விஷயத்துக்கு ஒத்து வந்திருக்காங்க அவங்க அரசர்களை. அந்த மாதிரி நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமை, இதுலையும் வந்து லோக்கல் அரசியல்னு பண்ணாமல் மக்களுக்கான அரசியலை பண்ணி ஒன்றுபட்டு செயல்படணும். சோமு நிறைவு கருத்து சுருக்கமா ஏற்கனவே சொன்ன என்ன செய்ய வேண்டும், தமிழ்நாடு ஒன்றிணைய வேண்டும். கட்சிகள் எல்லாமே தனிப்பட்ட விஷயத்தில் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் அது மாதிரி தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் தண்ணி விடுறாங்கன்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரியே மழை பெய்யுது. நம்ம அந்த மாதிரியான லோக்கலான ஒரு விஷயத்துக்கு போகாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து உண்மையாகவே இந்த மண்ணுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தோட இணைந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் செயல்படணுங்கிறது தான் என்னோட. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.